ஒரு கட்சிக்கு ஆளுமைகளை, ஆட்களை, அபிமானிகளை, அந்த கட்சியை விரும்பக்கூடியவர்களை ஒன்றிணைப்பது என்பது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு காலகட்டம் என்பதை சீமான் உணர்ந்தது மாதிரியே தெரியல. யார் கட்சியை விட்டு போனாலும் நீங்கள் போங்க, என் பக்கத்தில் நிற்கிறவர் கூட நாளைக்கு வேற ஒரு கட்சிக்கு போகலாம்னு அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் பேசுகிறார். அவருக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியல. ஏனென்றால் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், பதில் சொல்கிற எனக்கும் ஒரு ஓட்டு தான். அம்பேத்கர் சொன்னார், அரசியல் சாசனத்தை எழுதி முடித்த பின்பு அம்பேத்கர் சொன்னார், எல்லா மனிதர்களையும் சமமாக மாற்றுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் நடைமுறையிலே அப்படி ஒரு சாத்தியத்தை உருவாக்க முடியவில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்று சொல்வதன் மூலமாக நான் ஒரு சமத்துவத்தை உருவாக்கிவிட்டேன் என்று அரசியல் சாசனத்தை எழுதி அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அப்போ ஒரு கருத்தின் கீழே ஆட்களை ஒன்று திரட்டுவது, அணி திரட்டுவது, அதை வலிமையாக மாற்றுவது, அதை பெரும்பான்மை வாக்காக மாற்றுவது, அந்த மாற்றுவதன் வழியாக அதிகாரத்தை நோக்கி நகர்வது, இதுதான் ஜனநாயகத்தினுடைய பண்பு. சீமானுக்கு ஜனநாயக பண்பு ஒரு மருந்தளவுக்கு கூட கிடையாது, ஒரு துளி அளவுக்கு கூட கிடையாது.